கால்நடைகளை விற்பதற்கு மத்திய அரசு அண்மையில் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. இதற்கு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் மாரிச்சாமி காத்திருக்கிறார். மாரிச்சாமி, இந்த வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது? இந்த வழக்கில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்? அதாவது சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று காலை மதுரையைச் சேர்ந்த செல்வகோமதி என்பவரும் அதே போல் மதுரை களிமங்கலத்தைச் சேர்ந்த ஆசிக் இலாஹி பாபா என்பவரும் ஒரு வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க கோரி நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் ஆகியோரிடம் அவர்கள் கோரியிருந்தனர். அதே போல் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அதை அவசர வழக்காக எடுத்து விசாரித்தனர். அந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அதாவது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இவர்கள் கொடுத்துள்ள அந்த அவசர வழக்கு மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றால், மத்திய அரசு இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவு 1960ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும், மத வழிபாட்டிற்காக பிராணிகளை கொல்ல அனுமதி அளிக்கும் சட்டப்பிரிவு 28ற்கு எதிரானது. மேலும் அரசியலமைப்பு பிரிவு 25 வழக்கில் உள்ள மத சுதந்திரத்திற்கு எதிரானது. இந்தியாவில் பெரும்பாலான சமூகங்கள் உணவுக்காக பிராணிகளை வதை செய்கின்றன. அதாவது பெரும்பாலாக இருக்கும் சமுதாயங்கள் உணவுக்காக பிராணிகளை வதை செய்து சுத்தம் செய்து உண்ணும் பழக்கத்தை கொண்டுள்ளனர். இந்நிலையில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள இந்த உரிமைகளை பிற சட்டங்களால் தடுக்க இயலாது என்றும், மேலும் மாடுகளை இறைச்சிக்காக வளர்ப்பது மற்றும் விற்கும் தொழிலில் ஈடுபடும் பல்வேறு தரப்பினர், அதாவது பல்வேறு தொழிலாளிகள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இவர்களும் இந்த தடையால் பாதிக்கப்படுகிறார்கள். அதுபோல உணவை தெரிவு செய்வது, ஒரு மனிதன் இந்த உணவுதான் சாப்பிட வேண்டும் என தேர்வு செய்வது அவருடைய தனிப்பட்ட உரிமை என்றும், இந்த உரிமையை பறிக்கக்கூடிய அளவு இந்த தடையால் அந்த உரிமை மீறப்படுகிறது என்றும் கேட்டிருந்தார்கள். மேலும் உணவு பழக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இந்த தடை அமைந்துள்ளது. எனவே இந்த தடை சட்ட விரோதமானது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. ஆகவே இந்த தடை, அந்த புதிய விதிமுறைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த செல்வகோமதி அவர்களும் மதுரை களிமங்கலத்தைச் சேர்ந்த ஆசிக் இலாஹி பாபா என்பவரும் இந்த சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதை அவசர வழக்காக எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் ஆகியோர் இந்த வழக்கில் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் இந்த விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதேனும் விவாதங்களும் நடத்தவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது என்றால், இன்று நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கில் வாதாடும் போது தமக்கு சரியான நேரம் வேண்டும், அதாவது இந்த வழக்கின் சார்பாக கவுண்டர் ஃபைல் பண்ண, அதாவது இந்த வழக்கின் சார்பாக பதில் மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு சரியான கால அவகாசம் வேண்டும். ஆகவே 4 வார காலம் கால அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். முதலில் உடனடியாக நீதிபதிகள் உடனடியாக தீர்ப்பினை கூறாமல் சிறிது நேரம் நீதிமன்றத்தை ஒத்திவைத்தனர். ஒத்திவைத்துவிட்டு மீண்டும் நீதிமன்றம் கூடிய பிறகு வந்த நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் ஆகியோர் அதாவது இவர்கள் கேட்டிருந்த மத்திய அரசு கொடுத்திருந்த அந்த மாட்டிறைச்சி சம்பந்தமான புதிய விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை விதித்தும் 4 வார காலம் அந்த இடைக்கால தடை நீடிக்கும் என்றும், அந்த இடைக்கால தடையை 4 வார காலத்திற்கு நீடித்தும் உத்தரவிட்டுள்ளனர்.